Hi all, welcome to My Ambrosia. Yes, video highlightsல பார்த்திருப்பீங்க and இன்னைக்கு நம்ம பண்ண போறது completely plant-based and vegan burnt basque cheesecake or San Sebastian cheesecake னு சொல்லலாமா? இந்த San Sebastian cheesecake is completely different from the New York style cheesecake. Right from New York style cheesecakeல பார்த்தீங்கன்னா crust இருக்கும் but San Sebastianல crust இருக்காது. Only will have that cream cheese. And also baking method பார்த்தீங்கன்னா New York style cheesecake water bathல bake பண்ணுவோம். But this San Sebastian cheesecake பார்த்தீங்கன்னா we'll just bake it directly at 210 degrees Celsius for around 50 to 55 minutes. So இந்த completely different ஆன Spanish style cheesecake செய்யறதுக்கு two main ingredients என்னென்னு பார்த்தீங்கன்னா vegan cream cheese and silken tofu or soy yogurt. In case உங்களுக்கு silken tofu or vegan yogurt ரெண்டுமே கிடைக்கலனா you can very well use double cream, vegan double cream or cooking cream. இந்த vegan double cream எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். Please do check on it. And also have to make vegan cream cheese from scratch, silken tofu from scratch and making of soy yogurt or vegan double cream. இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு have already shared the recipes with you in my short, so please do check on it. In the vegan cream cheese la I made two variations. One is with nutritional yeast and another one without nutritional yeast. Nutritional yeast நம்ம add பண்ணி செய்யும்போது அந்த cheese flavor predominant இருக்கும் and also the texture will be a little bit firmer and thicken. So in the cream cheese use பண்ணி you can also frost your cakes. Coming up to our next ingredient, silken tofu, or you can also use soy yogurt. Either silken tofu or soy yogurt ரெண்டுமே soy milk coagulate பண்ணி வர ஃபைனல் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் சில்கன் டோஃபு பிகாஸ் அந்த க்ரீமி அண்ட் ரிச்சான டெக்ஸ்டர் கொடுக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் வெரி வெல் யூஸ் வீகன் டபுள் க்ரீம் ஆர் கோகனட் க்ரீம். ட்ரெடிஷ்னல் சீஸ் கேக்கில் தே வில் ஆல்வேஸ் யூஸ் எக் ஃபார் பைண்டிங். பட் எக்லெஸ் அண்ட் பிளான் பேஸ்ட் ரெசிபீஸில் வி கேனாட் யூஸ் எக்ஸ். ஸோ அந்த பைண்டிங் அண்ட் திக்னிங் ப்ராப்பர்ட்டி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ திக்னிங் அண்ட் செட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்ன் ஸ்டார்ச் ஆர் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் டாப்பியோக்கா ஸ்டார்ச். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட்ஸ் ஆர் ஃப்ளான் இந்த மாதிரியான ரெசிபீஸில் இந்த கார்ன் ஸ்டார்ச் ஆர் டாப்பியோக்கா ஸ்டார்ச் யூஸ் பண்ணும்போது இட் வில் பைண்ட் த இன்க்ரீடியண்ட் அண்ட் ஆல்சோ செட் த மிக்சர். ஸோ நம்மளோட லாஸ்ட் vlog வாஸ் ஆல் அபவுட் நோ பேக் வீகன் சீஸ் கேக். அண்ட் நம்மளோட ஹோம்மேட் வீகன் க்ரீம் சீஸ் வச்சு தான் அந்த சீஸ் கேக்கையும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி யூ கேன் யூஸ் இட் ஃபார் பேக்கிங், யூ கேன் யூஸ் திஸ் க்ரீம் சீஸ் ஃபார் ஃப்ராஸ்டிங் இன் யோர் ரெட் வெல்வெட் கேக்ஸ். ஸோ இந்த மாதிரி க்ரீம் சீஸஸ்க்கெலாம் மெயினாக ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினரிசிஸ் ப்ராப்ளம். ஸோ ஃப்ரீசர்லேருந்து ரெஃப்ரிஜரேஷனுக்கு நம்ம மாற்றும் போது சம்டைம்ஸ் இந்த ப்ராடக்ட்லேருந்து லிக்விட்ஸ் தனியாக செப்பரேட் ஆகி வரும். அது வந்து சினரிசிஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த வீகன் க்ரீம் சீஸில் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அண்ட் டெக்ஸ்டர் வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே, இனஃப் ஆஃப் லாஸ்ட் வீடியோ. அண்ட் பர்ன் பாஸ்க் சீஸ் கேக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? வி ஹாவ் அவர் வீகன் க்ரீம் சீஸ், soy yogurt. I didn't have silken tofu handy, so soy yogurt use பண்ணியிருக்கேன். And sugar, vanilla extract, நீங்கள் vanilla bean paste இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணலாம். Lemon juice or you can also use orange juice. Cornstarch, of course you can replace it with tapioca starch. And a pinch of salt. So making of this cheesecake is so simple. எல்லா ingredientsயும் நம்ம blenderல போட்டு ஒரு 40 to 45 seconds blend பண்ணிட்டு we can start baking it. இவ்வளோ சிம்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா yes, it's very simple, but so keep in mind உங்களோட ingredients எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு half an hour முன்னாடி சீஸ் ஆகட்டும் இல்லை வந்து சில்கன் டோஃபு ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 30 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் blend பண்ணி பேக் பண்ணணும். Cold ingredients will always affect the texture and baking process of this cheesecake. So always keep in mind உங்களோட ingredients எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அண்ட் blend பண்ணும்போது just 40 to 45 seconds மட்டும் blend பண்ணுங்க. ஆல்சோ ஸ்லோ ஸ்பீடில் வச்சு blend பண்ணுங்க. Don't go for high speed because when you go for high speed air bubbles will form and அந்த air bubbles நம்ம பேக் பண்ணும்போது ஸ்டீம் வந்து கேப்சர் பண்ணிட்டு உங்களோட சீஸ் கேக்கோட டெக்ஸ்டர் சம்டைம்ஸ் கிராக் ஆகும் இல்லை ப்ராப்பராக பேக் ஆகாமையும் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ லோ.
And once நம்ம fill பண்ணதுக்கு அப்புறம் just a simple tap கொடுத்துட்டு preheat your oven at 210 degrees Celsius without any water bath. We are going to bake it for around 50 to 55 minutes. Out of oven, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜிக்லியாக குக் ஆகாத மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்மாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி பேக்டு சீஸ் கேக். ஒன்ஸ் ஆஃப்டர் பேக்கிங் இமீடியட்டாக நம்ம இதை கட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ரெஃப்ரிஜரேட் இட் அண்ட் லெட் இட் செட் ஃபார் மினிமம் 12 hours ஆர் ஓவர் நைட். அண்ட் கிளிங் ரேப் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே your cheesecake will be perfectly ready. And இதை கட் பண்ணும்போது உங்களோட நைஃபை ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து கட் பண்ணுங்க. so that you will get a clean slices. ஸோ இதோட இந்த டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஃபர்மாக இருக்கும். அண்ட் அண்டர் தட் burnt surface you will get a completely soft and creamy center. and taste wise பார்த்தீங்கன்னா it will not be too sweet. and the taste வந்து little bit of creme brulee சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் பேக் பண்ணும்போது 50 to 55 minutes பேக் பண்ணுங்கள். டோன்ட் ஓவர் பேக் பண்ணோம்னா அந்த க்ரீமியான சென்டர் போயிட்டு ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி ஃபர்மான சென்டர் வரும். ஈவன் தோ டேஸ்ட் வைஸ் அது நல்லா இருந்தாலும் பட் டெக்ஸ்டர் வைஸ் அது இல்லையே ப்ராப்பரான சீஸ் கேக்கு. இந்த சான் செபாஸ்டியன் சீஸ் கேக்கோட பர்ஃபெக்ட் பேரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கம்போட் ஆர் மெல்டட் சாக்லேட். எஸ், நான் இன்றைக்கி மெல்டட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட சென்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்குது. லெட் மீ ஷோ யூ த டெக்ஸ்டர் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் க்ரீமி அண்ட் சீஸியான சென்டர் வரும். அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ளேவர் வேரியேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் 2 tablespoons ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆர் யூ கேன் யூஸ் cocoa powder for chocolate burnt cheesecake. For fruit flavored cheesecake, you can use fruit purees of your choice like 1/4 cup of puree. And என்னோட favorite பார்த்தீங்கன்னா it's always going to be coffee. ரொம்ப yummy-ஆ இருக்கும். You have to definitely try this. Hope you enjoy this video. Give me a thumbs up if you like this video. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சீஸ் கேக் லவர்ஸாக இருந்தாங்களா, வீகன் சீஸ் கேக் லவர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த vlog-ஐ ஷேர் பண்ணுங்கள். Do subscribe for more vegan recipes. Thank you.